இந்த வாட்சை வேற எங்க போட்டான்னு தெரியலையே. எங்க போயிருக்கோம் அந்த வாட்சு? அது இருந்தா தான் நம்ம காலகட்டத்துக்கு நம்ம போக முடியும். இந்த வழியா தான் வந்தோம். அப்ப இங்கிட்டு தான் இருக்கணும். எங்க போனுச்சு? எங்க போயிரு வாட்சு எப்படியோ கிடைச்சிருச்சு. டேய் அப்பா. அப்பாடா கிடைச்சிருச்சு. மவனே டவுன் வந்துருச்சு, வா போலாம். அப்பா ஒரு வழியா அந்த காலகட்டத்துக்கு வந்தாச்சு. மவனே இதான் நகை கடை ஏரியா. இங்க இந்த காயினை வச்சு நகை வாங்க வேண்டியதான். மவனே காசு கொடுத்து நகையா மாத்தியாச்சு, வா நம்ம காலகட்டத்துக்கு போவோம். ஒரு வழியா நம்ம காலகட்டத்துக்கு வந்தாச்சு. நம்ம மயம் எங்க போன? டே அப்பா ஏன்னா மவனே இவ்வளவு லேட்டா வர? வாட்ச் ஏதோ கிளிச் ஆகி வேற எங்கேயோ போயிட்டு வரேன்டா. வர அந்த வாட்ச் மக்கர் பண்ணுது. அந்த நகையை பணமா மாத்தி அவன்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம், வா. ஒரு வழியா நகையை பணமா மாத்தியாச்சு. வந்துட்டேன். இதுதான் லாஸ்ட் டேட்டு. எங்கடா என் பணம்? பணத்தெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. டேய் குர்ரா. சொலையா 25 லட்சம். நாசமா போயிருவேன். இந்தா. என்ன கண்ணாலே என்றேன்? 100 ரூபா குறையுது. 100 ரூபா குறையுதா? கரெக்டா தானே என்ன எடுத்து வந்தேன். நான் தான் குர்ரா. அடுத்த வாட்டி துப்பும் போது பல்ல விளக்கிட்டு துப்புப்பா. இந்த இப்ப கரெக்டா இருக்கு. ஆமா, வந்ததுல இருந்து ஏன்டா 2 பேரும் குரலை மாத்தி பேசுறீங்க? அதுவா, ஒரு குடுகுடுப்புக்காரி என் உடம்புல அப்பாவையும் அப்பா உடம்புல என்னையும் கூடு விட்டு கூடு பாய வச்சுட்டா. அவளை தேடி கண்டுபிடிச்சாதான் எங்க உடம்ப நாங்க மாத்திக்க முடியும். இப்ப எப்படிப்பா நம்மள இப்படி மாத்தினவளை போய் கண்டுபிடிக்கிறது? எங்க இருப்பா ஒரு இடம் இருக்கு, எனக்கு தெரிஞ்சா அவ அங்கதான் இருக்கணும். வா போய் பாப்போம். இந்த இடத்துல இவ்வளவு எப்படி தேடுறது? ஏய் அங்க போறா, வாடா. ஏ பாட்டி, எங்க உள்ள போற? வெளியே வா. ஏவண்டா அது? என்னங்கடா? என்னவா? எங்க 2 பேரையும் உடம்ப மாத்தி விட்டு போய் கேள்வி கேக்குறியா? நீங்க பண்ண தப்புக்கு 2 பேரும் அனுபவிக்கிறீங்க. டேய் சும்மாறா, அதுவே மாத்தி விடுறேன்னு சொன்னா நீ விட மாட்ட போல. அன்னைக்கு பண்ணது தப்பு தான், எங்களை மன்னிச்சிரு. இப்ப எப்படியாவது எங்க உடம்ப மாத்தி விட்டுரு. அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் மாத்தி விட முடியாது. அன்னைக்கு கேட்டல பீட்சா, அதை வாங்கி தந்தா வேணா யோசிக்கிறேன். ஒரு பீட்சா என்ன 100 பீட்சா வாங்கி தரேன். எங்க உடம்ப எப்படியா மாத்தி விட்டுரு. அப்பா சரி. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. மவனே நம்ம உடம்பு எப்படியோ மாறிடுச்சு. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னது அது? என்ன சத்தம் அது? டே அப்பா, சத்தம் அங்க இருந்தா வருது, வா போலாம். கண்ணு விக்கிறவன் உங்களை யாருன்னு சுட்டது? ஒருத்தன் என் கடையில கண்ணு வாங்கி என்னைய சுட்டுட்டான்ப்பா. அவன் ஆளு பார்க்க எப்படி இருந்தான்? அவன் ஆளு பார்க்க மனச மாதிரி இருந்தாலும் அவன் மூஞ்சி எறும்பு மருந்துச்சுப்பா. டே அப்பா, உடனே வாட்ச் எடுத்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி டைம் டிராவல் பண்ணு. கையை பிடிச்சிக்க. எனக்கு ஒரு கண்ணு வேணும். இதுதான் டெசர்ட் ஈகிள், மார்க்கெட்ல புதுசா வந்திருக்கு. இந்தா. டேய் குட் பாய். ஷிட். அவரே ஏன்டா சுட்ட? யாரா நீ? இந்த மனித இனத்தை அழிக்க வந்தவன்டா. யாரா இருப்பான் அவன்? நேத்து அவன் அந்த கடைக்காரனை சுட்டது இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிக்குது. யாருப்பா அவன்? அதான்டா மோனே, எனக்கும் தெரியல. ஏன் அவன் அந்த கடைக்காரனை கொல்லணும்? யாருப்பா போன்ல? புது நம்பரா இருக்கு, யாருன்னு பாப்போம். மிஸ்டர் சரவணன், உங்க பேர்ல உள்ள எல்லாரையும் வரிசையா ஒருத்தன் கொண்டுட்டு இருக்கான். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. என் பேர்ல உள்ளவங்களையும் அவன் கொல்லணும்? யார் அவன்? அது மனுஷன் இல்ல, ரோபோட். அது 100 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து வந்திருக்கு. அது பேரு டெக்கான். அது சரவணன் பேர் உள்ள எல்லாரையும் வரிசையா கொண்டுட்டு இருக்கு. அதனாலதான் நாங்க சரவணன் பேர் உள்ள எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றோம். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. ஓகே மவனே, முதல்ல நம்ம அந்த ஊர்ல உள்ள சரவணங்கிற பேர்ல உள்ள லிஸ்ட் எல்லாம் எடுக்கணும். அப்ப சரவணன் பேர் வச்ச ஏதோ ஒரு ஆள் பெருசா ஏதோ நடத்தி இருக்கணும். என்ன ப்ராஜெக்ட முடிச்சிட்டியா? ஒரு ஆளை முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் பேர் தான். அது எப்ப வேணாலும் நம்மள்ட்ட நெருங்கலாம். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்.